guys, welcome back to the channel. இன்னைக்கு வந்து என்ன விளையாட போறோம்னு பாத்தீங்கன்னா கட் கிராஸ் ஃபார் வெய்னட் அப்படின்னு வந்து ஒரு வெய்னட் கேம் வந்து விளையாட போறோம். இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா புல் இருக்குல்ல, அந்த புல்ல வந்து வெய்னட் ஒழிச்சு வச்சிருப்பாங்களா, அந்த புல்ல வெட்டி நம்ம வந்து அந்த வெய்னட் எடுத்துட்டு வரணுமா. அங்க இருக்கு பாத்தீங்களா அந்த இமேஜ், அந்த மாதிரி. ஸோ இதுல வந்து இருக்க ஒரே அப்டக்கல் வந்து பாத்தீங்கன்னா அந்த புல்லு, மற்றபடி லேசஸ்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணி சாவடிக்காது. கார்டியன்ஸ், அதாவது வெய்னட் கார்டியன்ஸும் வந்து நம்ம சாவடிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான கேமு. ஓகேயா, சரி வாங்க கேம் பிளேக்குள்ள போலாம். ஓகே, லோட் ஆயிட்டு இருக்கு. கட் கிராஸ் ஃபார் வெய்னட். வாங்க, இந்த இமேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா கத்தி வச்சுக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கலர்லோனியும் வந்துச்சு, ஆனா அங்க சில்லி காமிக்குது. ஓகே, கேம் பிளேக்குள்ள வந்துட்டோம். 1 minute. லோட் ஆயிடுச்சு. ஓகே, கொஞ்சம் லேக் ஆச்சு கைஸ், சாரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டுட்டோரியல் சொல்லித்தாங்க. டுட்டோரியல் படி இதை வெட்டணுமா, எப்படில வெட்டது? ஸ்பேஸ் வாங்கணுமா? ஓகே, ஆட்டோ கட் இருக்கு கைஸ், ஆஃப்ல இருக்கு. ஆன்ல இருக்கான்னு தெரியலையே. ஆன்லைன் இருக்கு கைஸ், அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டோ கிளிக் ஆன்ல இருக்கிறதுனால ஒரு பெரிய பீஸ் கைஸ், ரொம்ப ஈஸி கைஸ். நம்ம வந்து டபிள்யூ மட்டும் ஆங்கிலே இருந்தா போதும், நம்மளுக்கு வந்து புல்லுல ஆட்டோமேட்டிக்கா வெட்டிடும். இந்த இவன் வெட்டிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஷாப், விஐபி, இண்டெக்ஸ், ட்ரேட், இன்வைட், தீபத் எல்லாம் இருக்கு, எல்லா கேம்லயும் இருக்கிற மாதிரி. அவன் சொல்ல வந்துட்டேன். வந்தோடனே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அது என்ன மியூட்டேஷன் ஃபெஸ்டிவல் ஈவெண்ட் நடக்குது. இந்த ஈவெண்ட்ல வந்து என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரே கத்திரிக்காய் செடியாவே இருக்கு. கத்திரிக்காய் கலெக்ட் பண்ணுவேன். ஈஸி, கத்திரிக்காய் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு 2 தான் கலெக்ட் பண்ணிருக்கோம். வெயின் ஆட்டுங்கல்ல. ஓகே, இங்க இருக்க பாத்தீங்களா சின்சீஸ், அதான் வந்து எடுக்க போனோம். ஈ டு டேக், அவ்வளவுதான். ஓகே, இப்ப நம்ம இடத்துக்கு போனோம். அங்கிருந்து இங்க வந்தோம், எப்படி எல்லாம் கோடு போட்டு வரணும்னு பாங்களேன். இங்க போய் இங்க டேர்னு, எல்லாரும் இங்க ஒரு டேர்னை போட்டு நம்ம இங்க வந்து நம்ம பேச வைக்கணும். பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் பண்ணோம், இங்க எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி மிடில் இருக்கு. ஸோ இனிமே நம்ம மிடில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா மிடில்ல தான் நான் நிறைய பயந்தாட்டு இருக்கேன். ஓகே, சொல்ல வேண்டியது சொல்ல வந்துட்டேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ஹால் வச்சுங்க. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனடியாக வந்து வந்துடும். ஸோ வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். வியூஸ் தான் போகுது, மற்றபடி இதெல்லாம் போக மாட்டேங்குது. இதெல்லாம் அது என்ன சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் போக மாட்டேங்குதுங்க, ஏற மாட்டேங்குதுங்க. 14ல் தான் இருக்கு. எலிமெண்டல் பவர் டைக்கும் போட்டேன், அது ஆனால் ஒரு சின்ன வாய்ஸ் எதாவது மன்னிச்சுக்கோங்க. அதுக்கு அது எடிட்டிங்ல ஒரு தப்பு நடந்துச்சு, இந்த மிஸ்டேக் தூவும் வராமல் நாங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ என்னதான் இருக்கு, இங்கே 6 இருக்கு 3.5K ரோபக்ஸா இல்லையா? ரோபக்ஸ் ஸ்டார்டர் பேங்க் ரோபக்ஸ். நம்மளுக்கு எதுக்கு ரோபக்ஸ் வச்சுக்கிட்டு, நாமளே எதுக்கும் இன்னைக்கு ஒரு நாள் தான் வந்தோம். இன்னைக்கு ஒரு நாளுக்கு ஏங்க ரோபக்ஸ், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஓகே, கேமரா டர்ன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இவன் வாங்க எவ்வளோ பெரிய கத்தி வச்சிருக்கான்னு. எவ்வளோ பெரிய கத்தி, எப்பா ஆத்தாடி ஆத்தா, எவ்வளோ பெரிய கத்தி. ஓகே, நம்ம பேசி தான் கலெக்ட் பண்ணிடலாம் மணியை. ஓகே, அப்கிரேட் யுவர் டேமேஜ். எங்கடா இருக்கு டேமேஜ்? அந்த 100 இருக்குல்ல, அதான் டேமேஜ். அதுக்கு முன்னாடி ஆட்டோ கட் ஆஃப் பண்ணியாச்சுல. ஓகே, இப்போ அப்கிரேடுக்கு போலாம். 100 டேமேஜா? எப்போ என்னப்பா இது, இந்த கேம் ரொம்ப ஓபியா இருக்கு. 100 டேமேஜ் வெறும் 700 தானா? ஏங்க எந்த கேம்லயும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. சில கேம்க்குலாம் 1 தான், அதாவது 10 மில்லியன் தந்தாலும் உங்களுக்கு 1 ஸ்பீடு தான் இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டர்லாம் இருக்கு, கொஞ்சம் லேக் இருக்கு எனக்கு. அதான் கட்டர்லாம் இருக்கு, ரோபக்ஸ் குத்து கட்டை வாங்குறது, அப்போ நார்மல் கட்டர்லாம் இருக்கு 20K நெக்ஸ்ட். ஸோ இங்க வாங்க, நம்மளுக்கு வந்து லேக் ஆகுது. அதே மாதிரி அந்த +1 விங்ஸ் அப்படின்னு போட்டு போகல, அதுல விங்ஸ் இருந்துருக்குங்க. ஆனா நான் ஸ்கால் பண்ணாம நான் என்ன நினைச்சேன், ஐயோ ரோபக்ஸ்ன்னு நினைச்சேன். அதுக்கும் மன்னிச்சுக்கோங்க, அது ஒரு விஷயம் ஆச்சு. சரி வாங்க, நம்ம வேலை புல் வெட்டுறது, அந்த வேலையை பண்ணி நோக்கி போகலாம். ஓகே, இப்போ ஃபாஸ்ட் ஆட்டுறான்னு நினைக்கிறேன், முன்னையோட இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆட்டுறான். ஓகே, 45க்கு ஒன்று கச்சிருக்கு இதாச்சு.
இவன் இன்னும் வெட்டிக்கிட்டு தான் இருக்கான். ஏன்னா ஆட்டோக்குள்ள கண்ணே இருக்கு. போக முடியுதா? எக்ஸ்கியூஸ் மீ, போக முடியுதா? விடிஞ்சுங்க. ஒன்னு வெட்டத்துக்கே இவ்வளோ லேட் பண்ணானா இந்த மாதிரி இந்த இடத்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு எவ்வளோனா விடிஞ்சும். இந்த டைலாக் செம்ம சூட்டபுளா இருக்கும். ஓகே, எடுத்துட்டு வந்துட்டோம். எடுத்துட்டு வந்தா கூட இன்னும் ஆட்டோ கிளிக்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்டாப் ஆகல. நம்ம தான் ஸ்டாப் பண்ணணும். மேனுவலா தான் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இல்ல. அதுவும் பாத்துக்கிட்டோம். ஓகே, இந்த கேம் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல இருக்கு guys. நான் இப்போ வரைக்கும் நோட்டீஸ் பண்ணதால நான் விளையாண்டுருக்கேன் நிறைய கேம்ஸ். பட் இந்த கேம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல இருக்கு. நல்லாவும் இருக்கும். இப்போதைக்கு குறை சொல்ற மாதிரி ஒன்றும் நான் பார்க்கல. ஓகே, டொமேட்டோ ஈவெண்ட். இன்னும் 50 நிமிஷம் கழிச்சு டொமேட்டோ ஈவெண்ட். கிறிஸ்டல்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு. ஓகே, அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருமா. ஓகே, அப்கிரேட்ஸ்ல போய் என்ன பண்ணலாம்? 1000க்கு 9.4Kவா? 9.4K பேசாம சேர்த்துட்டு வாங்கலாமா? சரி, சேர்த்துட்டே வாங்கலாம் முடிவு பண்ணியாச்சு. பாருங்க, காலெல்லாம் மூவ் பண்ணாங்க. அநியாயத்துக்கு காலெல்லாம் மூவ் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. இதான் வந்து ஜாயினா? குரூப்ல டூப்புது பாடி தானே? ஓகே, தாச்சே. இந்த திவாடை வந்து நான் வந்து எங்கேயோ இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா பேஸ் பக்கத்துலயே வச்சிருந்தாங்க. இப்பதான் பார்த்தேன். ஓகே, நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். நான் யூஸ்வலா வெயின்தாட் கேம்னால குரூப்ல ஜாயின் பண்ணிருந்தேன். ஏன்னா எல்லா வெயின்தாட் கேம்லயும் மோஸ்ட் ஆஃப் த வெயின்தாட் கேம்ல நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாவே தந்துடுவாங்க. அது ஒரு விஷயம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அப்கிரேட் போடலாமா? இன்னும் 9K சேரலையா? சரி, இன்னும் 3K தானே, போய் சேர்த்துட்டுவான் வாங்க. 3K சேர்ந்துருக்கோம். 4Kவே சேர்ந்துச்சு. 7K 7.9 3K 10K சேர்ந்துச்சு guys ஃபைனலி. இப்போ போகலாம். ஒரு நிமிஷம். ஓகே, வாங்க போகலாம். இங்கே தான் இருக்கு ஸ்கின். இங்கே இருக்கு, பேஸ்க்குன்னு ஒரு ஸ்கின் இருக்கு. அது என்னன்னு தெரியல. ஓகே, 1000 guys. முதல் வாட்டி இந்த கேம்ல நான் 1000 ஜஸ்ட் 9Kக்கு ஒரு 1000 இது டேமேஜ் ஸ்பீட் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். எந்த கேம்லயும் இல்லை. ஓகே, இது வந்து என்னன்னா உங்களுக்கு இப்போ கோல்டன் பேஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து 80% ஆஃப் கோல்டன் இதோட வந்து இண்டெக்ஸ்ல கம்ப்ளீட் ஆகணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேயா? 80% கொஞ்சம் டிஃபரெண்டா வச்சிருக்காங்க பாருங்க. 80% கோல்டன் பேஸ் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நான் கோல்டன் பேஸ் அன்லாக் பண்ண முடியும். நம்மளுக்கு எதுக்கு கோல்டன் பேஸ் அன்லாக் பண்ணிக்கிட்டு என்ன தரப்போனாங்க? ஒன்றும் தரப்போகுது இல்லை, கலர் தான் மாற போகுது. நம்ம என்ன பெரிய அம்பா இன்ஷூ பண்ண போவோமா என்ன? வெயின்தாட் இருந்தா போவோம், அதான் நம்மளுக்கு நிம்மதி. மற்றபடி அந்த பேஸ் அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். எந்த கேம்லயும் நான் பார்க்கவே மாட்டேன். ஒரு நிமிஷம் ஏங்க, அங்க 150 ஒண்ணு இருக்குங்க. எங்கேயும் இல்ல, சீக்கிரமா எடுக்கணும். 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. சாரி, 15 செகண்ட்ஸ் தான் இருக்கு. 3 2 1 10 8. ஓகே, ஹிட் டேக். அப்போடி 10 செகண்ட்ஸ்ல எடுத்துட்டோம். 20 செகண்ட்ஸ்ல இந்த வெயின்தாட்டை வந்து 10 செகண்ட்ஸ்ல எடுத்துட்டோம். சரி, ஓப்பனிங் இப்போதைக்கு ஸ்டார்டருக்கு பயங்கர ஓபியா தந்துட்டாங்க. ரோபக்ஸே செலவு பண்ணாங்க. ஸ்டார்டருக்கு இவ்வளோ ஓபியா டைமண்ட் மியூட்டேஷன்ல வேலையே தந்துட்டாங்க. ஜாக் பாட்டா இன்னைக்கு போங்க, அவ்வளோதான் ஜாக் பாட்டு. ஷிவினோ மீனோவா? இது எல்லா கேம்லயும் இல்ல, காமன்ல அன்காமன்ல தான் இருக்கும். இல்ல எப்பிக்ல சம்டைம்ஸ் இருக்கும். மற்றபடி இதை பெருசாலாம் பண்ண மாட்டாங்க. இதுவே டைமண்ட் மியூட்டேஷன்ல 170 இது வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. தட் இஸ் நத்திங் பட் அப்கிரேடு. நீங்க பார்த்துருந்தா தெரியும். நான் சொல்ல இப்பதான் சொன்னேன். அப்கிரேட் ஃபுல்லா முடிச்சதுக்கப்புறமா சொல்லாமேன்னு வெயிட் பண்ணியிருந்தேன். சரி வாங்க, இது அப்கிரேட் பண்ணிடலாம். ஓகே, காசு வேலை ஆயிடுச்சு. இது 1K வராதுக்கு இன்னைக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அதான் நம்ம எய்ம் இன்னைக்கு. 1K வந்துச்சு. இதுக்கு மேல இருக்கு பாருங்க. இந்த 10 லெவல் நான் 10 லெவல் தான் இது பண்ணேன், ரேங்க் அப் பண்ணேன். அதுக்கே 1K கைஸ். ஓபில ஸ்டார்டிங்ல 1K அதுக்கு அந்த ரோபக்ஸ் தராம இருக்கிறதுக்கு ரோபக்ஸ் தராங்கல்ல, அதுவே வந்து பாத்தீங்கன்னா என்னமோ 1K தான். ஓபின்னு போட்டுருக்காங்க. 3K தான். எதுக்கு நான் 3K? இங்கே 1K per செகண்ட் கிடைக்குது. இது 3K per செகண்ட் எனக்கு எதுவும் தேவையில்ல. அந்த மாதிரிதான் இருக்கு.
ஓபியா தந்துட்டாங்க 150K. அதை அப்கிரேட் பண்ணா 1K தந்துட்டாங்க. நெக்ஸ்ட் கட்டம் வந்து 20K-வா? கட்டம் என்ன யூஸ்? சரி, ஐ திங்க் நான் டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரியா தெரியலையே என்னத்த பண்ண. சரி, டேமேஜ் பண்ணிடலாம். இருந்தாலும் எனக்கு அந்த கட்டர்ல கொஞ்சம் ஆசையா இருக்கேன். என்ன பண்ணும்? டேமேஜ் ஸ்பீடா? சரி, அதுக்கும் ஒன்று போட்டேன். இதுக்கும் இருக்கட்டும் போட்டேன். கிளிச்சு வந்துச்சு சரியாயிடுச்சு, வந்துச்சு. ஓகே, நல்லா இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஷவல்னு சொல்ல முடியாது. அது பேர் ஹார்வெஸ்டிங் டூல். அது பேர் என்ன? ஹெச்லையோ ஹோப்பர்னு நினைக்கிறேன். ஹாப்பர் இல்ல, என்னமோ ஒண்ணு. ஓகே, இதான் வந்து ஸ்கின்ஸ் அவங்களுக்கு காமிச்சிருந்தேன். டைமண்ட், ரெயின்போ, கிறிஸ்டல் அதெல்லாம் இருக்கு. இப்போ கோல்டன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 80%. அப்போ ரெயின்போக்கு என்னன்னா திரும்ப 80%. அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், எக்ஸாக்ட்லி. என்னது ஹெவனா? வெயிட் அ மினிட், நான் ஸ்கால் பண்ணேன். ஹெவனா? ஹெவன் மியூட்டேஷன் இருக்கு என்ன? சொல்லும் போது அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் பேசிக்கின்னு. இங்க இண்டெக்ஸ்ல போய் பார்க்கறேன். எங்கடா இருக்கு இண்டெக்ஸ்? அங்க இருக்கா? இண்டெக்ஸ்ல போய் பார்க்கறேன். ஆமாங்க, ஏங்க எந்த கேம்லயும் இது ஹெவன் வச்சுக்க மாட்டாங்க. சம்மந்தமே இல்லையே. புல்லுக்கும் ஹெவனுக்கும். சொர்க்கம் புல்லு நல்லது, அதனால சொர்க்கத்துக்கு போயிடுச்சோ என்னமோ இன்டர் கனெக்ஷனு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா டிவைன் கப்மா என்னமோ இருக்கு. என்ன இருக்கு? அப்சல்யூட் இருக்கு. ஜஸ்ட் 3 பேர் தான். என்னன்னே தெரியல, மிஸ்டீரியஸா இருக்கேன். பாருங்க, அங்க பெரிய கத்தியை வச்சு வெட்டிக்கிட்டு இருந்தான். ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, எவ்வளவு பெரிய கத்தி. அதுக்கெல்லாம் போவோமா? தெரியல. ஓகே, தீபத்துக்கு 1000-மா? ஓகே, நாங்க போயிடலாமா? சரி, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு போகலாம். அது என்ன, ப்ளூ ஏரியா, ரேர் ஏரியாவுக்கு போகலாம். அதுக்கப்புறமா இந்த தீபத்துலாம் பண்ணி முடிச்சிடலாம். தீபத் டேமேஜ் லெவலா? ஓகே, புரிஞ்சிச்சு. இந்த டேமேஜ் இருக்குல்ல, அதை பண்ணுவாங்க. நிறைய பேர் புரிஞ்சுக்கும் சொல்றேன். ஓகே, மேப் எல்லாம் நல்லா இருக்கு guys. இந்த இது இங்க பாருங்களேன், மவுஸ் வச்சிருக்கேன்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம இது கிராஃபிக்டபிள் இடமா இருக்கு. மேப் எல்லாத்தோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. கிராஃபிக்ஸும் நல்லா இருக்கு. காசு சொல்ற மாதிரி எனக்கு எதுவும் இப்போதைக்கு தோணல. எண்ட் ஆஃப் த கேம்ல மேபி இதுக்கலாம், இல்லை எல்லாம் போகலாம், தெரியல. ஓகே, இப்போதைக்கு ஷீனோ பொம்மை மீன் எடுத்துக்கலாம். அதோட ஐயா ஏதாச்சும் இருக்காப்பா? திருப்பிட்டு தப்பிருக்கான், வேணாம். சரி, ஷீனோ பொம்மை மீன் தான் ஃபைனல் டிசிஷன். இதெல்லாம் காமன் அன்காமனா? சரி, இதுலலாம் எதுவும் இருக்காது. இப்போ காமனே கிடையாதா? அச்சோ, ஏங்க எல்லா கேம்லயும் ஸ்டாட்டஸ் காமன் தானுங்க. இதுல காமனே இல்ல, அன்காமன் சொல்லிட்டாங்களே. என்ன காய்ச்சி? ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்கிரேட் போடலாமா? வேணாம், இப்போதைக்கு வேணாம். இதுக்கு அப்கிரேடா? இது ரெண்டுத்துக்கும் வேணாம் guys. நான் இது ரெண்டுத்துக்கும் ஸ்கிப் பண்ணிடுறேன். இந்த 20 செகண்ட், $20 per second, 45 வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கம்மி. ரேருக்கு மட்டும் இப்போதைக்கு போனேன். ஓகே, சரி வாங்க இதுக்கு போகலாம். ஓகே, இதுக்கு போகலாம். போட்டிட்டே இருக்கும் பாருங்க, எப்படி 100 எழுதிட்டு இருக்கு. 4.6K கேட்குறாங்க நெக்ஸ்ட்டுக்கு. அதுக்கு முன்னாடி ஷீனோ பொம்மை மீனுக்கு போட்டலாம். ஒரு 5, 10 வரைக்கும் போப்பா, 12 வரைக்கும் போப்பா. போய் அவ்வளோ உனக்கும் 68, 700 இதுக்கும் போட்டலாம். ஓகே, 5K நம்ம கிட்ட 361K இருக்கு. அப்போ அவங்க என்ன போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குப்பை தொட்டின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டா காசு தருது இப்போதைக்கு. எண்ட் ஆஃப் த கேம்ல மோஸ்ட்லி இதெல்லாம் குப்பை தொட்டி வேஸ்டாக இருக்கும். பட் பிகினர்ஸ்க்கு ஆக்சுவலி நான் ட்ராஷ்னு சொல்ல மாட்டேன். ஓகே, தீபத் பண்ணலாமா? இது என்ன பண்ணும்?
என்னது கேஷ் இன்க்ரீஸ் ஆக முடியுது? அது என்ன ஹார்வெஸ்டிங்ல என்னமோ போட்டிருக்காங்க. சைஸா சைஸ்ன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த ஏரியா கவர்டு. இப்போ உங்களுக்கு வந்து ஏரியானா புரியுதா? இப்ப இத்தினோண்டு கொஞ்சமா இருக்கிற ஏரியா, ஒரு எறும்பு மாதிரி இருக்கிற ஏரியா யானை மாதிரி பெருசாகிறது, அந்த மாதிரி பெருசா கவர் ஆகுது. இப்ப நடந்தா ஒரு 2 steps நடக்கிற மாதிரி, அதுக்கு வந்து ரீவர்க் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் என் நாலேஜ்ல தோணுது. ஆக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 80k ஸ்பீட்னா ஏரியா ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்ஸுக்கும் வேலை இருக்கப்ப இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட்னா அந்த ஸ்பீடு மீன் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது இப்போ வரைக்கும். சரி, அவங்க இந்த அன்காமன் ஏரியாவோட ஃபில் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஷி கைஸ். ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஷி. ஓகே, ரேங்க் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. அதுக்குன்னு ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. மிட் ரேஞ்ச் ஆவரேஜ்க்கு கொஞ்சம் கீழேன்னு சொல்லலாம். அதனாலதான் நான் ரொம்ப இல்லை கொஞ்சம் ஈஸின்னு சொன்னேன். ஆவரேஜுக்கும் மிட் ரேஞ்சுக்கும் ஆவரேஜுக்கு கொஞ்சம் கீழே. மிட் ரேஞ்ச் சொல்ல முடியாது, ஆவரேஜுக்கு கொஞ்சம் கீழே. மிட் ரேஞ்ச் தான் டாப் நிற்கும் சொன்னேன். ஓகே, இங்க வேற எதுவும் இதோட ஹையஸ்டா அந்த மாதிரி தெரியல. ட்ரிபி டிராபி ஏதாவது மற்ற எதுவும் ஹையஸ்டா இருக்கிற மாதிரி தெரியல. சரி, முடியுமா? ஓகே, ஒரு ட்ரை. எப்பிக் ஏரியாவுக்கு போக முடியுமா? ஒரு ட்ரை. சரி வாங்க, இது போக முடியுமான்னு பார்க்கலாம். அவ்வளோதான். இவன் இவ்வளோ சோவா வெட்டினா நம்ம என்னைக்கு போய் சேருவோம்? அதுக்கு முன்னாடி நான் இந்த ரெயின்டாட்லாம் வச்சு கொஞ்சம் அப்டேட் போட்டு வந்தா முடியும் போல இருக்கு. சுத்தமா வெட்ட மாட்டேங்கிறான். 75 பார்த்துக்கிட்டாச்சு. மணிக்கு 80 rupees இருக்கு. பட் நான் 75 rupees தூக்கிட்டு வரேன். ஏன்னா இது வந்து கோல்டன் மியூட்டேஷனு. 80 rupees ஏன் தூக்கிட்டு போகணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து கோல்டன் மியூட்டேஷனில் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு பிரிண்டர் வேணும்னு ஆசையாக இருக்கு. அதனால தான். ஓ, நம்ம பேஸ் இல்லையா? ஓகே, இதான் நம்ம பேசா ஏவி கேம் கோட். அப்புறம் யூசர் நேம் சொல்ல மாட்டேன். யூசர் நேம் வந்து தெரியலனா AV_game கோட் கைஸ். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஆக இருந்தால் சந்துக்கோங்க, வேணாம்னா வேணாம். ஓகே, அது உங்க முடிவு. ஓகே, ஒருவேளை நீங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தரணும்னா ஏவி ஏதாச்சும் ஏவி உங்க கடைசி நேம்ல வந்து பாத்தீங்கன்னா AGG அப்படின்னு போட்டீங்கன்னா ஓகே, நம்மளோட சப்ஸ்கிரைபர் இல்ல வியூவர்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேயா, மற்றபடி ஒன்றும் இல்லை. The Celestial has spawned Gravit quickly. அதெல்லாம் போக முடியுமானே தெரியல. இதுல Gravit quickly என்ன கைஸ் இது? Gravit quickly. ஓகே, நான் அப்கிரேட் போட்டாங்க. இதுக்கும் போட்டாச்சா? 1.31k per second இருக்கு. 6k கேட்காங்க அப்கிரேடுக்கு. போடலாமா வேணாமா? சரி, மில்லியன் சேர்த்துக்கோங்களா. இப்ப எதுக்கு போட்டுக்கிட்டேன்? நம்ம அப்கிரேடுக்கு போட்டுக்கலாம். நம்ம மில்லியன். ஆனா ஒரே செகண்ட்ல இப்ப காணாம போயிருப்பாங்க. சொல்ல அதுக்குள்ள காணாம போயிடுச்சு. 2 million கேட்காங்களா நெக்ஸ்ட் 1000க்கு? அதுக்கு நான் இதுக்கே போட்டு போயிருந்தேடா. ஓகே, இதுல 5k சேர்ந்து நினைக்கிறேன். இல்லையா, 5k இன்னும் சேர்த்துக்கு ஒரு 0.5k வேணும். அப்புறம் 5k சேரும் அப்கிரேட்ஸ்ல. ஓகே, நம்ம இப்பதான் தாண்டி போக முடியுமான்னு பார்க்கலாம். ஐ திங்க் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாட்டுவான். ஏன்னா நான் ஒரு 1000 தான் நான் அப்கிரேட் பண்ணேன். அதுக்கே ரொம்ப ஸ்பீடா போவானான்னு தெரியல. மேபி ஒரு 2000 பண்ணா நீ போகலாம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க போல தெரியல. ஐ திங்க் ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இப்ப ஐ திங்க் போயிடலாம் தான் நான் நினைக்கிறேன். இல்ல, போக முடியல. ரொம்ப ஸ்லோவா வெட்டுறான். அதையும் தாண்டி போகணும்னா ரொம்ப கஷ்டம். சரி, அதுக்கு போய் ட்ரை பண்ணலாமே. இதுக்கு பின் வாங்கிக்கிட்டு ஸ்பீடா வெட்டுறான். பட் கொஞ்சம் கொலை இல்லைன்னா ஸ்லோவா வெட்டுறான். அதான் ஒரு கொலை. ஸ்பீடுனா ரொம்ப ஸ்பீடு இல்லை, கொஞ்சம் ஸ்பீடு. ஓகே, கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கலாம். இங்க இருந்து என்னால பார்க்க முடியுது
$40 ஒன்று இருக்கு. அதெல்லாம் தூக்கணும். ஏன்னா அதான் ஹையஸ்ட் இப்போதைக்கு இருக்கு. அதுவும் மறைஞ்சு போச்சு. அப்பனா இந்த பொம்மை மீனிங் தான். அவ்வளோதான் டிசைட் பண்ணியாச்சு கைஸ். ஒரு நிமிஷம் அந்த உடின் எவ்வளோ ஏங்க அது 300ங்க. ஐயோ அதை எடுக்கணும் கைஸ். இதை முதல்ல எடுத்துக்கலாம். அதை எடுக்க முடியலன்னா 40 இதுக்கு சொந்தம் ஏதாச்சும் ஆசை இருந்தா ஓகே. ஓகே. இங்க 350 இருக்கா? நான் இங்க போய் காயின் கலெக்ட் அங்க ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன். அங்க ஒரு உடின் ஒன்று இருந்துச்சு. சரி இது 40 செகண்ட்ஸ் இருக்கா, அதை எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். சரி 350 கச்சிச்சு. வாங்க போகலாம். முதல்ல இந்த சைட்லாம் வெட்டுறணும். ரொம்ப டார்ச்சர் பண்ணுது இந்த சைடு கிளாஸ்லாம். 350 எடுத்துட்டு வந்துட்டோம். நான் உடின் நினைச்சேன். சைடா போகும்போது பார்த்தேன், தூக்குனேன். அவ்வளோதான். ட்ராப் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஏதாச்சும் டக்குன்னு ஹெவன் மியூட்டேஷன் ஹேஸ் ஸ்பான் இந்த காமன் ஏரியா. இட் இஸ் வேல்யூபிள் ஃபார் 1K சொந்தா ட்ராப் பண்ணிடலாம்ல. ஓகே நம்ம வந்துட்டோம் பேசிக்க. எதுக்கு சொல்லிக்கிட்டு இங்கே பிளேஸ் பண்ணலாமா? வேணாம், இங்கேயே பிளேஸ் பண்ணலாம். ஓகே E2 பிளேஸ். 350 கைஸ். ஒரு அப்கிரேடுக்கு 350. ஒரு நிமிஷம் இது நான் எடுக்கும்போது 350. ஒரு நிமிஷம் தீபத் பண்ணிருந்தேன். காசு நான் எடுக்கும்போது 350. இப்போ பாருங்களா 700 போயிடுச்சு. ஓகே நான் என்ன ஏன்னு முன்னாடி 525 இருந்துச்சு. அப்போ 700 போச்சு. எப்படின்னா அந்த ரீவல் பண்ணனால காசு மல்டிப்ளை ஆகும்னு சொல்றாங்கல்ல. அந்த 200 மல்டிப்ளை ஆகும் கைஸ். இப்போதான் எனக்கு தெரியுது. அவன் நான் அப்டேட்டும் போட்டேன். சைலண்டா நான் அப்டேட் போட்டேன். உங்ககிட்ட சொல்ல மன்னிச்சுங்க. ஏன்னா நான் அந்த இதை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஓகே இப்ப என்கிட்ட 400K வச்சு என்னத்த பண்ணலாம்? அப்கிரேட் பண்ணிடலாமா? அப்கிரேட் பண்ணிடலாம். இந்த அப்கிரேடுக்கு மேலே 19 Robux கேட்குறாங்க. எதுக்கு 29 கேட்குறாங்க? எதுக்கு தேவையில்லாம இந்த வீண் செலவு? ஓகே 4K இருந்தாதான் இதுன்னு நினைக்கிறேன். 4K ஸ்பீடு இருந்தா அங்கே போக முடியும்னு நினைக்கிறேன். தீபத் பண்ணலாமா? தீபத் ஓகே தீபத் பண்ணியாச்சே. இப்போ 4000 திரும்ப 4000 சேர்த்து தீபத் பண்ணலாமா இல்லை போகலாமா? ஐ திங்க் போகலான்னு நினைக்கிறேன். இல்லை என் மனசு நடுவில் வாங்கும். அப்போ பார்த்துக்கலாம். ஓகே நம்ம போய் காசு கலெக்ட் பண்ணலாம். எல்லா வினர்லேருந்து கலெக்ட் பண்ணோம். 2 1K அப்புறம் 2K per செகண்ட் ஸ்பானதுக்கு. அப்போ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா 3Kன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. அதுக்கு முன்னாடி காசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாம். 2 மில்லியனே சேர்ந்துச்சு. 112K கைஸ். 12K. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது திரும்ப சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தான் போகணும். தீபத்துக்கும் ஸ்பீடு தேவை, போகிறதுக்கும் டேமேஜ் தேவை. சாரி ஸ்பீடுன்னு சொன்ன பாருங்க, டேமேஜ். ஸ்பீட் நான் இந்த கேம்ல போட போறது இல்லை. ஏன்னா ஸ்பீடு போட்டா ரன்னிங் தான் ஸ்பீடு. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க எதுவும் தரல. அது என்ன ஏ ஸ்பீட்னா ஏரியாவோட ஸ்பீடு அது மாதிரி ஒன்றும் தரல. ஆனால் நான் ஸ்பீடு போட போறது இல்லை. ஏன்னா ஸ்பீடு யூஸ்லெஸ். எவ்வளோ ஸ்லோவாக போனா என்ன நம்மளுக்கு போக வேண்டியதான் அந்த இடம். அதுக்கு எவ்வளோ ஸ்லோவாக போனேன் என்ன ஒன்றும் இல்லைல்ல. ஸோ கேரி ஸ்பீடு ஸ்பீடுங்க பாருங்க. எல்லா கேம்லையும் ஸ்பீடுன்னு எனக்கும் வாய் குழந்துச்சு. டேமேஜ் கேரி அவ்வளோதான். இது இன்னும் தான் போட போனேன். நான் இப்பயே சொல்லிட்டேன். ஓகே நம்ம இப்போ எத்தனை ஏரியாவுக்கு போவோம்? இது என்னது எப்பிக். எப்பிக் ஏரியாவில் இருக்கும். வெள்ளரி கப்பச்சின்னு இருக்கு. 240 பம்பு மினி குசினிலாம் இருக்கு. ஓகே முடின்னு தான் இருக்கணும். இல்லைன்னா கேப்பச்சினோ அசசினோ எடுக்கணும். இடத்துல ஏதாச்சும் ஒன்று எடுத்தாதான் பார்த்தீங்கன்னா வேல்யூபுளாக இருக்கும். இல்லைன்னா டம்மி பாப்பா டம்மிக்கு டம்மியாக இருக்கும். கும்மிக்கு கும்மியாக இருக்கும். சீரியஸாக சொன்னேன், டம்மியாக தான் இருக்கும். டம்மினா என்ன அது கம்பேரிங் டு கேப்பச்சினோ அசசினோ அதெல்லாம் டம்மியாக இருக்கும்.
ஓகே, கிட்ட வந்துட்டோம். சீரியஸா கிட்ட வந்துட்டோம். ஒரு சம்பவம் இன்னைக்கு உறுதிதான் கைஸ். சம்பவம் உறுதி. ஓகே, டேக் பண்ணிடலாம். ஏங்க கேப் வச்சணும். ஓகே, எத்தாச்சு. ஏதாச்சும் ஸ்பான் ஆகுதா? இல்ல. நான் ஆட்டோ கிளிக் ஆன்ல இருக்கேன். சரி, நம்ம இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். லெஜெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுத்தங்க, சுத்தம். நான் வந்து ஒரு மோட்டிவேஷனா ஒரு ஸ்டெப் எடுத்தேன். இந்த எப்பிக்கு போகும்போது ஸ்டெப் அப்போ கொஞ்சம் ஸ்பீடா இருந்துச்சு. கொஞ்சம்னா ஒரு 1% ஸ்பீடா இருந்துச்சு போனேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வட்டத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேர் ஏரியா கிராஸ் பண்ண மாதிரி இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணல. லெஜெண்டரி வந்து அப்புறம் போய்க்கலாம். காசை முதல்ல இதுகிட்ட இருந்து அப்கிரேட் போட்டு காசு இதுகிட்ட இருந்து ஸ்டேல் பண்ணிக்கிட்டு அதை வச்சு நம்மளுக்கு ஒரு அப்கிரேட் போட்டுக்கிட்டு அப்புறமா வந்து இந்த கேஸ் எல்லாம் கட் பண்ணுங்க. செம்ம வேலை. இந்த கேமோட மெயின் கான்செப்டே எடுக்கிறது, அதை அப்கிரேட் பண்ணி காசு எடுக்கிறது, அந்த காசை வச்சு நம்மளுக்கான அப்கிரேட் பண்ணது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விங்கார்ட் கேம்ஸோடைய மேஜர் கான்செப்ட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லா விங்கார்ட்டுமே நான் சொல்லணும். நான் எல்லா விங்கார்ட் கேம்னு சொல்ல, குறிப்பிட்ட விங்கார்ட் சில மோஸ்ட் ஆஃப் த விங்கார்ட் கேம் நான் சொல்லுவேன். சில விங்கார்ட் கேம் லைக் ஐ ஹேட் விங்கார்ட்னு ஒரு கேம் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விங்கார்ட்டை வந்து கன்னு வச்சு ஃபைட் பண்ணும். அது இந்த மாதிரி சிமுலேஷன் நல்லா இருக்காது. ஓகே, நம்ம இதுக்கு அப்கிரேட் போட்டுடலாம். சாக்குன்னு பாருங்க. 1K தீபத் பண்ணதுனால என்ன வேல்யூன்னு பாருங்க. 75K போயிடுச்சு. ஒரு அப்கிரேட் போட்டா 1000 ஏறுதுன்னா சரி ஓபி. 1000 இல்ல, ஒரு 300 சம்திங் ஏதாச்சும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோ நான் போதுன்னு தெரியல. ஐ திங்க் 40 மினிட்ஸ்குள்ள முடிச்சா நல்லது, இல்லைன்னா கெட்டது அந்த மாதிரி. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. இவங்கெல்லாம் வேட்டி அடிக்கணும். எஃப் டு செல். எஃப்னா எஃபர்ட் இல்லை கைஸ். எஃப்னா செல்லு. எஃப் செல். எஃப். ஓகே, இங்க வந்துட்டோம். 800 இது எவ்வளோ? 15K. இதெல்லாம் அப்போ செல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் 1K சொல்லு தருது. எப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 100K கிடைக்குதோ, 100Kக்கான பிரைன் கிடைக்குதோ அப்போ இந்த 1K பிரைன் செல் பண்ணிடலாம். 100Kன்னு இல்லை, ஒரு 50K 25K. 25 சொல்ல முடியாது, 50Kன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ஸ் வாங்கலாமா? 4 மில்லியன் தந்து அதே வாங்கலாம். ஆல்பர்ட். ஓகே, 3x டேமேஜ், 80K ஸ்பீடு, 2.2. ரொம்ப பெருசா இருக்குங்க. கம்பேரிங் டு அந்த ஸ்வாடு, இந்த ஸ்வாடு கொஞ்சம் பெருசா இருக்குங்க. ஐ மீன் கட்டது பெருசா இருக்கு. நல்ல ஏரியாவும் கவர் பண்ணுது. அதுக்குதான் இந்த பெயிண்ட் கேம்னாலும் தீபத் போனா ஏதாச்சும் யூஸ் இருக்கும். ஆனா சில கேம்லாம் யூஸே இருக்காது. தண்டமா தீபத் வச்சிருக்காங்க. எதுக்குதான் 13 இருக்கும். ஆனா இந்த கேம்ல வந்து தீபத் பண்ணா, அதாவது உங்களுக்கு வந்து பெரிய புஷ்பேக் கிடைக்கும். நீங்க தீபத் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புஷ்பேக் கிடைக்கும்னு வச்சிருக்காங்க. நல்லது. அந்த மாதிரி இருந்தாலும் மக்கள் எல்லாம் தீபத் பண்ணுவாங்க. அப்போ தீபத் ஒரு மெயின் கான்செப்டா இருக்கும். குட் திங். ஓகே, நம்ம இப்ப போகலாம். போயிட்டே இருக்கணும். இப்போ வந்து லெஜெண்டரி ஏரியாவுக்கு போக முடியுமான்னு தெரியல. ஐ திங்க் போக முடியும்னா நான் நினைக்கிறேன். போயிடலாம். போய் இங்க இருந்து பார்க்கும்போது எல்லாம் தெரியுது. 4K 2Kலாம் இருக்கே எல்லாமே. இங்க இருந்தே நான் பாக்கலாம். பாத்தீங்களா, இங்க இருந்து எனக்கு தெரியுது. அவங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இங்க இருந்து எனக்கு சீரியஸா நல்லா தெரியுது. ஓகே, போக முடியுது. இன்னையோட இப்போ கொஞ்சம் ஸ்பீடா போகலாம். ரொம்ப ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஓரளவுக்கு ஸ்பீட் தான் போவேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரு காயினையும் கலெக்ட் பண்ணியாச்சே. இப்போ ஸ்ட்ரைட்டா ஓட்டம் தான் லெஜெண்டரி ஏரியாலேருந்து ஏதாச்சும் ஒரு பிரிண்ட் எடுக்கணும். சரி, ஒன்றுன்னு சொல்கிறேன். எடுக்கணும். 1K 2K 6-7 அங்க இருக்கு. 6-7 எனக்கு ஒரு பர்சனலா பிடிச்சிருந்தீங்க. 6-7 3K அங்க இருக்கு. குடுகுடுன்னு இதை எடுத்துடலாமா? குடுகுடு பாண்டி எடுத்தது. ஏங்க அங்க ஒரு கோல்டன் இன்விடேஷன்ல ஒண்ணு இருக்குங்க. இப்பதான் ஸ்பான் ஆகிருக்கே. போக முடியுமா?
எனக்கு 6-1 பெட்டராக வந்து பார்த்துட்டேன். எதுக்கும் ஆனால் 6-1 மண்டேலே வச்சுக்கணும், இல்லைன்னா அது வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும். 44 செகண்ட் இருக்கே, எத்துவோம். டோன்ட் வரி. 4.55K கைஸ். ஓபி, லிட்டரலி ஓபி. ஓகே வாங்க எடுத்துடலாம். சிம்பாஞ்சினி மன்னானினி நிறைய கேம்ல இந்த சிம்பாஞ்சினி மன்னானினியும் வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. பேன்னா நான் பாக்குறது இல்ல. ஓகே, கிறிஸ்டல் ஈவென்ட் ஹாஸ் ஸ்டார்டட். டேய் ஏதாச்சும் கிறிஸ்டல் ஈவென்ட் இருப்பாங்கடா. அதுக்கு முன்னாடி இதை எடுத்துட்டு போயிடலாமா? சரி வாங்க இதை எடுத்துட்டு போலாம். 12K. ஓ மை காட், இப்போ நான் வேட்டிக்கிட்டேன் காடிக்கிட்ட 12K ஏதாச்சும் தாங்கன்னு. தேங்க்யூ காட். 12Kன்னு சொன்னோம். சாரி 12Kன்னு இல்லை, கிறிஸ்டல் மெடிசன்ல ஏதாச்சும் தாங்கன்னு சொன்னேன். ஒன்னே காட் என்ன தண்டா. காட் சேக், தேங்க்யூ காட். ஓகே, நம்மளுக்கு 12K சரி ஓபி கைஸ். இது நம்ம எப்படியோ பேஸ்க்கு எடுத்துட்டு போயிடுவோம். ஒரே ஆப்ஷன் இது, பேஸுக்கு எடுத்துட்டு போகாது நம்ம இந்த ரோப்ளாக்ஸ் விட்டு லீவ் பண்ணது. அது வரைக்கும் நம்ம பீஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் வாட் எடுத்தா வீட்டுக்கு போயிடலாம். ஈஸி பீஸி லெமன் ஸ்குவிஷி. ஓகே வாங்க வெற்றிகரமா இப்ப வீட்டுக்கும் வாசல் வந்துட்டோம். வீட்டுக்கான வாசலுக்கு வந்துட்டோம். ஆனா இன்னும் என் மண்டையில இதுக்கு அந்த பிரெயின் தாட், அது ஒரு லேகால இதுக்கு அந்த பிரெயின் தாட் இப்போ வந்துச்சு. பாட்டு நல்லா இருக்குல்ல, சும்மா பாட வேண்டியதுதான் ஃப்ளோல. ஓகே 31K அதுக்குதான் தீபத் மண்ணா அந்த மெயின் காஸ்டியஸே வந்து நம்ம இப்ப என்ன எடுத்துட்டு போனோமோ அதோட ஒரு டபுள் மடங்கு இல்ல ட்ரிபிள் மடங்கு அதிகமாகும் கைஸ். நான் 3 தீபத் பண்ணனால 12K உள்ளது 31K வந்துச்சு. அதான் வந்து தீபத்தோட ப்ராஃபிட். லாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது ஸ்பீடு டேமேஜ் போகிறதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ். மற்றபடி லாஸ்லாம் இல்லை எனக்கு இந்த கேம் சொன்னேன். மற்ற கேம்ல ஸ்பீடு அது அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நான் இதுக்கு அப்கிரேட் போட்டு பாருங்களேன். 1 இல்ல இன்னும் அப்கிரேட் பண்ணலாம். 1 மில்லியன் கைஸ். 100Kன்னு சொல்ல வந்தேன், இல்ல இன்னும் அப்கிரேட் பண்ணலாம்னு சொல்லி 1 மில்லியன். இதுவே 1 மில்லியன் வருது. இன்னும் இது பண்ணதுக்கு 12 மில்லியன் வேணும் கைஸ். 12.4 மில்லியன் வேணும். அப்பதான் இன்னும் இது பண்ண முடியும். அது என்ன லெவல் இங்க இருக்கு உங்களுக்கு இங்கே காமிப்பாங்க. இப்போ வந்து எத்தனை லெவல்ல இருக்குன்னா 18th லெவல். 18 19th போகிறதுக்கு 12 மில்லியன் வேணும். அசால்ட்டா எடுத்துவோம். சொன்ன மாதிரியே 35 எடுத்துட்டோம். இதுல இனிமே சொப்புத்தாமா இதை கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நடக்கிடுவோம். இந்த வீட்டை விட்டு தாத்திடுவோம். ஏன்னா இப்போதைக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய மேட்டர்லாம் இல்லை. இதெல்லாம் இப்ப நினைச்சா எடுத்துக்கோலாம். ஓகே, கிறிஸ்டல் தான் ஃபர்ஸ்ட் டைம் கைஸ். சதி ஓப்பியா கச்சது. சரி வாங்க நம்ம குடுகுடுன்னு போய் எடுத்துட்டோம்னா அதுக்கு முன்னாடி இது பண்ண முடிஞ்சா பண்ணிடலாம். அது என்ன தீபத். ஓகே தீபத் பண்ணலாமா? சுட் தீபத். லேக் கைஸ், லேக் கண்டுக்காதீங்க. லேக் ஆகிட்டு இருக்கு என் கம்ப்யூட்டர், சரி லேப்டாப்பு. ஓகே தீபத் ஆயிடுச்சு. நாட் என்ன டேமேஜ். ஐயோ போட. ஓகே 5K நான் ரீபத் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட்ஸ்ல போய் கூடுன்னு நல்ல ஒரு அப்கிரேட்ஸை போட்டு வந்துட்டா அவ்வளோதான். முதல்ல கேரி பண்ணிடலாம். 2 கேரி பண்ணா கிறிஸ்டல் மியூட்டேஷன்ல 2 கிடைச்சா கண்ணா 2 லட்சம் ஆசையா அந்த மாதிரி இருக்குங்க கைஸ். ஓகே 7Kக்கும் போட்டேன். டேமேஜ் 7K. அப்ப என்னது ரீபத் கேரி 2 டைம் போட்டதுனால இப்போ குடுன்னு போவோம் லெஜெண்டரி ஏரியாக்கே. போய் 2 செலஸ்டியலை எடுத்துருவோம். அவ்வளோதான் மேட்டர். இந்த மேட்டர் இன்னைக்கு ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு போவோம். அதான் நம்ம இன்னைக்கு மெயின் கான்செப்ட், மெயின் வேட்டையே அதான். சரி வாங்க போலாம். ஓகே வந்துட்டோம். எப்பிக் ஏரியா முடிய போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. எப்பிக் ஆனால் இப்போ கொஞ்சம் சீக்கிரமாவே வெட்டினான். இன்னும் 3 செகண்ட் ஆகுது, இல்லை 2 செகண்ட், இல்லை 4 செகண்ட் ஆகுது. லெஜெண்டரி தான் கொஞ்சம் தளம்னு சொல்ல முடியாது, ஒரு லிட்டில் பிட் ஹார்டா இருக்கு. லிட்டில் பிட் ஐ மீன் ரொம்ப இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை, கொஞ்சம் அந்த மாதிரி யாராவது கொஞ்சம் பிலோன்னு சொல்லலாம். சாரி. ஓகே நம்ம போனோம். ஆனால் என் கண்ணுக்கு ஒன்றும் ஸ்பான் ஆன மாதிரியே தெரியலையே.
அங்க சைட்ல ஒன்று ஸ்பானம் இருக்கு. எங்க சைட்ல ஒன்று ஸ்பானம் இருக்குங்க. ஐயோ அது மாச்சிக்கிட்டு இருக்கு. நான் சைட்ல போனேன். அதான் அங்க ஒண்ணு இருக்கு கைஸ். நான் பார்த்தனேன். இது ஒண்ணு கட்ட மாட்டேங்குது. நான் பார்த்தேன் கைஸ். சைட்ல ஒண்ணு இருக்கு. நான் எடுத்துட்டு வந்தால 12 கேக்கு. அது அங்க இருக்கு கைஸ். அதான் அங்க இருக்கு 6 கேக் ஒன்று இருக்கு. ஆனா 6 கேக் நம்மளுக்கு அந்த 12 கேக் தான். கிளாஸ் ரெயின் ஸ்டார்ட். அட போட நானே இங்க ஒண்ணு வேலையில இருக்கேன். போயிது தயவு செஞ்சு பகவானே தயவு செஞ்சு போயிது. ஓகே போவோம் வெற்றிக்காம போவோம். 26 23 24 பின்னாடி இருக்கிறது என்னமோ ஒண்ணு. இதை முதல்ல எடுக்கணும். சீக்கிரமா வெற்றிக்காம எடுக்கணும். எடுத்தது எஸ். ஓகே இப்ப இன்னொன்னு 8.4K. ஓகே தூக்கிட்டு வந்தாச்சு. சொன்ன மாதிரியே 2 பேரும் தான் எடுத்தாச்சு. இப்போ போதும் பேசுங்க அவ்வளவுதான். ஓகே இது என்னது கிறிஸ்டல். ஏங்க தேர்ட் லாஸ்ட்டுங்க. அப்பமா ஓபியான மியூட்டேஷன் சொல்லுங்க. ஓபின்னு சொல்லுங்க. ஓபி கால்மி கோஜி மாதிரி கால்மி ஓபி. இது எத்தனாவது லெஜெண்டரி மித்திக்கு, அதுக்கம்மா சீக்கர், அதுக்கம்மா செலஸ்டியல், அதுக்கம்மா டிவைன் நினைக்கிறேன். ஓகே ஸ்கால் ஆக மாட்டேங்குது ஏன் தரல. ஓகே ஸ்கால் ஆகுது. இப்பதான் பொதுமையே ஸ்கால் ஆகுது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சாரி கைஸ் லெஜெண்டரிக்கு அப்புறமா மித்திக், அதுக்கப்புறமா சீக்கிரம் இல்லை எத்தனைக்கு அப்புறமா இது அது என்ன செலஸ்டியல், அதுக்கப்புறமா டிவைன், அதுக்கப்புறமா என்ன ஓஜியானோ சம்திங் எக்ஸ்க்ளூசிவ் என்னமோ. ஓகே நம்ம வெளியில போலாம். வெளியே போங்க அழகா அண்ணன் அப்படியே கட்டா பண்ணி வச்சுங்க. அழகா இருக்கு பாதை. அப்படியே ஸ்ட்ரைட்டா போவோம். பாதை பாருங்க அழகா இருக்கு. நான் எப்படி விட்டுனே தெரியல. எனக்கே தெரியாம இப்படி இவ்வளவு விட்டுனா என்ன. ஓகே நான் சொன்ன மாதிரியே 2 கிறிஸ்டல் எடுத்துட்டு வந்துட்டோம். ஓபி மியூட்டேஷன்ல 2 கிறிஸ்டல். நம்ம திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுப்போமான்னு தெரியல. எனக்கு ஹெவன் மியூட்டேஷன்ல உள்ளதெல்லாம் எடுப்போமான்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு ஓஜிக்கா 2 ஓஜின்னு சொல்ல முடியாது, பங்கமான ஒரு 2 எடுத்துட்டு வந்துருக்கோம். 37K கைஸ். ரீபத் பண்ணதுனால எவ்வளோ யூஸ் பாருங்க. ஸோ ரீபத் எல்லாம் பண்ணிருங்க. ரெயின்.கேம் லவர்ஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணிருங்க. எந்த கேம்லையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ண மாதிரி இருந்தா அந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ரீபூட் பண்ணதுனால ஒன்னும் யூஸ் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற கேம்ல வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேற எந்த ரெயின் கேம்லையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேயா, இதான் என்னோட கருத்து. ஓகே இப்ப திரும்ப போய் மித்திக்கு போக முடியுதான்னு பார்க்கணும். மித்திக்கல் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மித்திக்கல் போக முடியுதான்னு பார்க்கணும். மித்திக்கல் போக முடிஞ்சா நல்லது, போக முடியலன்னா ஓகே. போக முடியலனாலும் ஓகே தான், போக முடிஞ்சா குட்டு. அவ்வளோதான். எப்பிக்கே வந்துட்டோமா அவ்வளோதான். இனிமே லெஜெண்டரி, அதுக்கடுத்து மித்திக் கொஞ்சம் ஸ்லோவா தான் உடைப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லோவா உடைக்காம இருந்தா நல்லது. திரும்ப அதே தான் சொல்றேன். ஓகே போயிட்டே இருக்கும். கிறிஸ்டல் மியூட்டேஷன் அப்ப பாத்தீங்கல்ல கிராபிக்ஸ்லாம் தாதுமா போட்டுருந்தாங்க. இப்பயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜொலிக்கல் வந்து பாத்தீங்கன்னா தாதுமா தான் இருக்கு. பட் கிறிஸ்டல் மியூட்டேஷன் அந்த ஸ்டைட்ல கிறிஸ்டல் வச்சு அந்த ரெயின்காட் ஒரு பாலுக்குள்ள போட்டு, அதுவும் என்ன பால் கிறிஸ்டல் பால் அதுக்குள்ள போட்டு தாதுமா தான் கிராபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிராபிக்ஸ் மட்டுமே நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமுக்கு 8 தருவேன். 7.5 தருவேன் கிராபிக்ஸ்னு. ஏன்னா தாழ்மா தான் பண்ணியிருக்காங்க கிராபிக்ஸு. எந்த கேம்லையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கிராபிக்ஸ் தந்துருக்காங்க. நான் ஏன் 7.5 தந்தேன்னா பெயிங்காக்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் கிராபிக்ஸ் நல்லா தந்துருக்கலாம். அதில் ஒரு -. அப்புறம் வேற என்ன, புல்லு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீட் மாதிரி இருக்கு. ஆர்டினரியான வீட் மாதிரி இருக்கு. அது ஒரு 2வது. அப்புறம் 0.5 வந்து பாத்தீங்கன்னா கோலாதின்னு சொல்ல முடியாது. கோலாதில ஒரு 0.5 எனக்கு அந்த அளவுக்கு கிராபிக்ஸ் தெரியல. அதனால ஒரு 2.5 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டேன் கிராபிக்ஸு.
ஓகே, மித்திக்கல் போலான்னு நான் சொன்னேன். ஆனா இவ்வளோ டைம் எடுக்குது மித்திகளுக்கு. இவங்க எல்லாமே அங்க வச்சிருக்காங்க. என்னன்னா பண்ணி எதுக்கு அங்க வச்சிருக்காங்களோ அவ்வளோ தூரம் வச்சிருக்காங்க. அங்க நான் எப்படி போய் எடுப்பேன் நீங்களே சொல்லுங்க. இந்த நல்ல ஆக்ஸும் தீபத்தும் பண்ணனால நல்ல வைடான ஏரியா ரேஞ்சுக்கு வந்து இது விட்டுது. அதனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் இந்த நேரத்துக்கு போயிருக்கவே மாட்டேன். இந்த தீபத்தை அப்புறம் இந்த ஆக்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அதனாலதான் இப்போ வந்து நம்மளால போக முடியுது. ஓகே, இந்த புரியல இந்த காயின்ஸ் எதுக்கு என்ன பண்ணது தெரியலையே. நியூன்னு நினைக்கிறேன். நான் நியூனாலே எனக்கு ஒன்றும் தெரியல என்ன பண்ணேன்னு. இன்னும் 5 செகண்ட்ஸ்ல எனக்கு முடிஞ்சிடும். 3, 2, 1, 0 எண்டர். இது ஒன்றும் காமிக்கல என்னன்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த காயின்ஸ் இன்னும் இருக்கு கீழே இந்த காயின்ஸ். ஓகே, போயிட்டு இருக்கோம். நம்மளால முடியல, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. பட் அங்க ஒரு மெயின் கார்டு பார்த்தேன், அதுவும் வாங்கிச்சது. இப்ப அது வந்து யூஸ்வல் தான், அதனால அந்த மெயின் கார்டு எடுக்க முடியாது. ஏதாச்சும் ஒன்றா நல்லது. போயிடுவோம், ஈஸியா போயிடுவோம். ஈஸினா ரொம்ப ஈஸியில போக முடியும். கெப்பாசிட்டி இருக்கு. போய் நல்ல மெயின் கார்டா தூக்கிட்டு வரணும். மெயின் கார்டு நான் எதுக்கு இந்த சிக்ஸாக், அதாவது அந்த நான் வெட்டுற ஏரியாக்கே நான் ஏன் வந்து அவ்வளோ கேப் விடுவேன்னா, கேப்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டா, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாவும் போகாம ஜிக்ஸாக்காவும் போகாம ஸ்ட்ரெயிட்டா போய் லைட்டா டர்ன் மாதிரி எடுத்து, ஸ்ட்ரெயிட்டா போய் லைட்டா ஒரு டர்ன் மாதிரி எடுத்து, அது லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி அந்த டர்ன்ல லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு பண்ணதுனால அங்க வந்து எஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்கும். தீபத்தும் வந்து ஆக்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால இது எஃபிஷியன்டான ஸ்பேஸ் இருக்கும். அந்த எஃபிஷியன்ட் ஸ்பேஸ்ல வந்து எனக்கு வந்து ரெயின்டாட்ஸ் பண்ணாங்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ரெயின்டாட்ஸ் பண்ணாங்கன்னா இந்த வே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கும் வந்து ரெயின்டாட்ஸ் பண்ணணும். உங்களுக்கு ரெயின்டாட்ஸ் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஓகே, நான் இப்போ வந்து அந்த இது ஸ்பியோன் இன்னும் போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, that's it. 25 கேக்கு வாங்கிச்சு. ஆனா அவங்க ஒன்று 52 கேக்கு மின்னுது. அங்க போக முடியுமான்னு தெரியல. போக முடியாது. so sad guys. போக முடியல. இதுவும் போக முடியுமான்னு தெரியல. இந்த அது என்ன ஜூபிட்டர்ல எரும மாடு அந்த வெயின்கிட்டையும் போக முடியுமான்னு தெரியல. ஓகே, எதுவும் வந்து ஸ்பான் ஆகல. ஸ்பான் ஆனா நல்லது. போக முடியாது தெரியும். பட் இது வந்து போக முடியல. கொஞ்சம் லேட் ஆனதுனால பாருங்க எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ்னு போக முடியல. இப்போ ஏதாச்சும் கிட்ட இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் டைமிங் அங்கே கூட இருக்கட்டும். அந்த ட்ரெவலுக்கு மட்டும் நிறைய டைமிங் இருந்தால் போயிருப்பேன். டைமிங் இல்லை, அதனால நம்மளுக்கு காலம் பாதி விட்டுருச்சு. சொன்னேன்ல இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு வெட்டுங்க, உங்களுக்கு கன்ஃபார்மா அட்லீஸ்ட் ஒரு பெயின் கார்டு கிடைக்கும்னு சொன்ன மாதிரி ஒரு பெயின் கார்டு கிடைச்சிச்சு. பாருங்க பக்கத்துலயும் ஸ்பான் ஆயிடுச்சு. ஸோ இந்த வே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த பெயின் கார்டில் நான் கண்டுபிடிச்ச இந்த கேம் நான் கண்டுபிடிச்சது ஒரு ட்ரிக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த வே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அதனால உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெயின் கார்ட்ஸ் வந்து பயங்கரமா கிடைக்கும். ஸோ இந்த பெயின் கார்ட்ஸ் வச்சு உங்களால மாசா வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். கிரைண்டிங்னா என்ன, மணி மேக் பண்ணுது. ஓகே, நான் அங்க போய் கண்டினியூ பண்ணேன். வெற்றிகரமா வந்துகிட்டு இருக்கோம். வந்தாச்சு. ஓகே, இப்போ 2 மித்திக். ஃபர்ஸ்ட் 2 மித்திக் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே அந்த ட்ரலலாம். இனிமே இதை கேட்கலாம் வாய்ப்பு சான்ஸ்லாம் கிடையாது. அவ்வளோ சேல் பை கைஸ். ஓகே, முதல்ல இதை பிளேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சேல் பண்ணலாமா? இல்லை அங்கே ஒரு ஸ்பாட் இருக்கு, சேல் பண்ணிடலாம். ஓகே, இதே சேல் பண்ணிடலாம். எதுக்கு அதே விட்டு தண்டோம். இதெல்லாம் 2K தான், கண்டிப்பாக சேல் பண்ணிடலாம். சரி, சேல் சேல். ஓகே, சேல் பண்ணியாச்சு. ட்ரலோ இங்கே பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, பிளேஸ் கைஸ் பிளேஸ். ஓகே, E2 பிளேஸ். ஓகே, பிளேஸ் பண்ணியாச்சு. ரெண்டுமே 22K தருது எனக்கு. பயங்கரமான மெயின்காட்டு. நான் வந்து அப்போ வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே அப்கிரேட்ஸ் இருக்கு. அப்கிரேட்ஸில் என்ன இருக்கு?
இது என்ன ஒன் கேரியா வேணா ஒன்று போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை, கேரி தான் ஒன்று போட்டேன். ஆக்ஸுக்கு 30 மில்லியன் வேணுமா? இன்னும் 7 மில்லியன் தானா? அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1.5 பில்லியனா? அதை அப்டேட் போட்டா போய்க்கலாம். அது ஒன்றும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்லாம் QA ட்ரில்லியனு பில்லியனே முதல்ல எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா ட்ரில்லியனு QA ரொம்ப எடுக்கணும்னா பயங்கர கஷ்டம். ஓகே, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கே வீடியோ போட்டாங்கன்னா அப்பதான் வியூஸ் ஆகுது. எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் திரும்பியும் சொல்றேன், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனே ஆல்ல வச்சுங்க. ஸோ நம்ம போல வீடியோஸ் எல்லாம் குவிக்கா ஆகும் உங்களுக்கு. நான் ஏன் திரும்ப சொல்றேன்னா நைட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சொன்னா நான் காலைல தான் பண்ணுவேன். இது வந்து ஃப்ரைடே இமீடியட்டா உங்களுக்கு வீடியோ போட்டாங்கன்னா நான் நைட்டு உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நான் ஃப்ரைடே பார்த்தேன், ஏன்னா அப்பதான் வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுது. நான் உங்களுக்கு தினைக்கும், அதாவது தினைக்கும்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாள் விட்டு 2 நாள் போடணும்னா லைக் அட்லீஸ்ட் ஒரு வீடியோக்கு அட்லீஸ்ட் 5 சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரியாச்சும் பண்ணுங்க. ஏன்னா நானும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன். 45 மினிட்ஸ்க்கு ½ அன் ஹவர்க்குலாம் வீடியோ எடுக்கிறேன். ஆனா வியூஸ் போதே ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். பட் வந்து பாத்தீங்கன்னா இது போக மாட்டேங்குது, லைக் சப்ஸ்கிரைப் போக மாட்டேங்குது. சரி, முதல்ல இதெல்லாம் பேசுனாம இதெல்லாம் சேல் பண்ணிடலாமா? இதெல்லாம் சேல் பண்ணிடலாமா? இது கிறிஸ்டல் மியூட்டேஷன் இருக்கட்டும், மற்றதெல்லாம் சேல் பண்ணிடலாமான்னு யோசிக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓபி, இதெல்லாம் சேல் பண்ண இது வந்து மில்லியன், அதெல்லாம் சேல் பண்ண ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மணி கெயின் பண்ணும். ஓகே, 100 மில்லியன். ஓகே, 100 மில்லியன், 107 மில்லியன், 110 மில்லியன், 12 மில்லியன் சேர்ந்துச்சு. 0.5 ஒரு கொஞ்சம் தான் 1.5 பில்லியன் சேர்த்துக்க சேர்ந்துச்சு. அது சேர்ந்துச்சு. இப்போ வந்து அந்த ஏரியாவுக்கு போய் நம்ம கட்டல் வாங்கணும். அதுதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மணி சேர்க்கறதுக்கு. ஓகே, கட்ட போய் கத்தி வாங்கிடலாமா? மைன்கிராஃப்ட் பிக்கப் மாசாக்கு சிக்கிள் டாக். ஓகே, எடுத்து வாங்கலாமா? ஓ சூப்பர் கைஸ், நல்லா இருக்கு. அப்கிரேட் பண்ணிட்டோம். ஒரு நிமிஷம். சூப்பர் கைஸ், ஆட்டோ கட்ட ஆஃப் பண்ணேன். ஏங்க மைன்கிராஃப்ட்ல மாதிரியே இருக்குங்க. பிளாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாட்டோம். ஓகே, நல்லா இருக்கு பிகாக்ஸ். சரி, ஆட்டோ கிளிக் ஆன் பண்ணிடலாம். ஆட்டோ கட்டு. எனக்கு ஆட்டோ கிளிக்னே நம்ம ஓகே ஒரு தீபத்தை பண்ணிட்டோம். பண்ணியாச்சு. 100 தான் இருக்கு. ஓகே, என்ன பண்ணலாம்? சாரி கைஸ். இப்போ என்ன பண்ணலாம்? காசு கணக்கு பண்ணலாமா இல்லை அப்டேட் பண்ணலாமா? ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே. அப்கிரேட் பண்ணலாம், பெஸ்ட். அப்கிரேட் பண்ண காசு வேணும். காசு கம்மியான அந்த காசு வேணும். ஓகே, இதுவும் 3 மில்லியன் கொண்டு வந்தாச்சு. இப்போ அங்கே 3 மில்லியன் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து 41 மில்லியன் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு பண்ணதுக்கு அவ்வளோ கஷ்டம் நமக்கு இருக்குமானே தெரியல. ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. இப்போதைக்கு சேர்ந்தோம் சொல்லுவேன் பாருங்க, அதுக்குள்ள சேர்ந்துச்சு. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காசு கெயின் ஆகிற வரைக்கும். ஓகே, 100 மில்லியன் சேர்ந்துச்சு. அதுக்குள்ள கொஞ்சம் காசு சேர்த்து தான் நான் வெயிட் பண்ணுவேன். இல்லைன்னா நான் போய் டக்குன்னு புல்லுலேருந்து பெயிந்தா டக்கு இருந்துப்பேன். கண்டென்ட் கான்செப்ட்லாம் நல்லா தான் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு பிடிச்சி போச்சு இந்த கேம். அதுக்கு ரொம்பலாம் இல்லை, எனக்கு அந்த அளவுக்குலாம் பெயிந்தா கேம் பிடிக்காது. நான் சொல்லிடுறேன் பர்சனலாக, இப்பயே சொல்லிடுறேன். ஓகே, இந்த பொம்மை மீறி கிறிஸ்டல் வாங்கி அப்கிரேடே போங்க. இதுக்கும் அப்கிரேட் பார்க்கலாம். 4 மாசம் அப்கிரேடு. இது உங்களுக்கு 6 மில்லியனுக்கு அப்கிரேட் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிச்சு. நான் தெரியாம கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அது பாட்டுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சு.
6 மில்லியன் வந்துச்சு. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா காசு அதிகமா வந்துச்சு. ஓகே, நான் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேடு இதெல்லாம் போட்டு உங்ககிட்ட கண்டினியூ பண்ணேன். ஓகே, ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா விளையாட்டுக்கும் அப்கிரேட்லாம் போட்டாச்சு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு மில்லியனா காஸ்ட் அது. நான் ஏன் இன்னும் அந்த 100 கேலாம் வந்துட்டாம இருக்கேன்னா சும்மா ஆச்சுங்க பழைய மெமரிஸ்க்கு. ஓகே, இதுக்கும் லாஸ்ட் அப்டேட்டு அவ்வளோதான். இது 30 மில்லியன் சேர்ந்துச்சு, எல்லாத்துக்கும் அப்டேட் போட்டாச்சு. இப்போ வாங்க மித்திக்கல் ஏரியாவுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுமே, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியாங்கமே. இது பேஸ் மட்டும் அப்டேட் பண்ணிடணும். எனக்கு என்னமோ குறையா இருந்துச்சு, அதான் என்னமோ பண்ணியாங்கன்னு நினைச்சேன். அதான் இந்த பேஸு. ஆனா ரொம்ப காசு அதிகமா கேட்காங்க. 50 மில்லியன் கேட்காங்க ஒரு ஸ்லாட்டுக்கு. ஒரு ஸ்லாட் தானே? ஐ திங்க் ஸோ. ஒரு ஸ்லாட்டுக்கே 50 மில்லியன் கேட்காங்க. ரொம்ப அதிக காசு கேட்காங்க. ஓகே, நம்ம போங்க, நம்ம மித்திக்கல் ஏரியாவுக்கு போய் கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம மித்திக்கல் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் ஆஃப் த கேம்ல டொமேட்டோ ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க கைஸ். வரப்ப இப்போ முடிக்கிறப்ப டொமேட்டோ ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா இருக்கு. டைமிங் சூப்பர். ஓகே, இந்த டொமேட்டோலாம் எனக்கு கடைசி வரைக்கும் எதுக்குன்னே தெரியல. 10 கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சும்மா, எதுக்குன்னே தெரியாம. ஓகே, ஏதாச்சும் நல்ல பெயிண்ட் வருதா பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம். அடிக்கடி ஆனா இந்த டொமேட்டோ இது மனம் வந்தது கைஸ், செம ஃபாஸ்ட் கைஸ். கொச்ச 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 கொச்சன்னு இருக்கு. ஓகே, நம்ம போயிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கோமே, இவ்வளோ ஸ்ட்ரைட்டாவே போயிட்டு இருக்கோமே. ஓகே, அங்கே ஒரு 32 இருக்கு, அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். 3 கேரட் பண்ண முடியும். முதல்ல இதை எடுக்கணும், அதுக்கப்புறமா பேசணும்னு இல்லை, எடுக்கணும். ஓகே, 32K முதல்ல ஒன்று எடுத்துக்குவோம். இந்த ஸ்பியோனினா கைஸ் இப்போ கூட காணாமனால நீங்களே பார்த்தீங்களா கண்ணால. அந்த இவன் காணாம போயிட்டாங்க. இவன் தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பியோன் தான். ஏன்னா ஸ்பியோனினா பாதி பேர் எதிர்ப்பேற்றுவாங்க, கொச்ச கொச்சன்னு இருக்காங்க. ஓகே, வெற்றிகரமாக ஒரு ஸ்பியோன் தூக்கிட்டோம். அதுவும் இந்த ஏதாச்சும் ஸ்மானாக வரைக்கும் ஏதாச்சும் நல்லா ஸ்மானா இங்க பாருங்க. அந்த எதுமோட ஸ்மான் ஆயிடுச்சா. ஸ்பியோன் வந்து 35. இப்போ அங்கே நான் ட்ராப் பண்ண போவேன், பார்த்துக்கிட்டேங்க. ஒரு நிமிஷம் சும்மா ஃப்ளெக்ஸ் பண்ணேன். அந்த ஸ்பியோன் இன்னுமே கலாய்க்க ட்ராப் பண்ணியாச்சா. இப்போ வாங்க, இப்போ வந்து அது நேராகவே பண்ணிட்டேன். நம்மள எதிர்பேச்சுல மஞ்சு இப்போ நான் அதுக்கு எதிர்பேத்துனேன் வாங்க. ஆனா நான் இதுல எதிர்பேத்தணும்னு முடிவு பண்ணிச்சேன். ஓகே, இதுக்கு மேல ஒன்றும் ஸ்பான் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போனேன். அது நம்ம பேஸுக்கு போனேன். பேஸுக்கு போறோமே, பேஸுக்கு போறோமே, பேஸுக்கு போறோமே. ஓகே, அதுக்கு இந்த பேஸுக்கு போற வழியில வந்து எத்தனை டொமேட்டோ நம்மளால முடியுதோ அத்தனை டொமேட்டோ கலெக்ட் பண்ணுவோம். என்னன்னு தெரியாம அது ஒரு விஷயம். எனக்கு என்னன்னு இது வரைக்கும் தெரியல, ஆனா கலெக்ட் பண்ணிக்கிட்டு போனோம். எதுக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதனால கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, வந்துட்டோம். இங்க பாருங்க, அன்காமன் ஏரியால இவ்வளவு போட்டுருக்காங்க கொச்ச கொச்சன்னு. 30 கலெக்ட் பண்ணிட்டோம் அதுக்குள்ளேயே. இந்த பேஸ் எல்லாம் எனக்கு அடிக்கடி காமிக்கிறாங்க. எதுக்குதான் இந்த கேம்ல இந்த பேஸ் ஸ்கீம் இருக்கோ அதை தூக்கி அங்க ஓரமா வைக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, கலெக்ட் பண்ணியாச்சா. எங்கடா அது 3வது ஸ்பியோனினோ.
ஆனா ஏங்க லேக் கிளிச் ஆச்சு பக் இந்த கேம்ல இல்ல இன்டர்நெட் வைஃபை லேக் ஆயிடுச்சு. ஓகே நம்மளோட 3 பிரெயின் தாட்ஸ் எடுத்துட்டு வந்த முத்திக்கல் பிரெயின் தாட்ஸ் எல்லாத்தையும் இங்க வாங்க வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நாங்க உட்காந்துங்க, இதான் எங்க பெஸ்ட். ஏப்பா இதான் எங்க பெஸ்ட். ஒரு எப்பிக்க வச்சுக்கிட்டு இதுக்கு இன்னும் சும்மா வச்சுருங்க. இப்ப கேன்சல் பண்ணிடுங்க, கவலைப்படாதீங்க, கேன்சல் பண்ணிடுங்க. இப்ப இங்க ஒரு எம்டி பிளாட் இருக்கா, பிளாட் சாரி, இங்க இந்த எதுமோட வச்சிடலாம். இது பேர் தான் பிசோலன்ட்டு குல்பிட்டர். நான் எதுவும் உடனே சொல்றேன், எனக்கு அதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. பேர் வாயில நொழித மாதிரி ஏதாச்சும் பேர் வச்சிருக்காங்களா பாருங்க. என்னமோ ஒன்று பிசோலன்னு என்னமோ வச்சிருக்காங்க, நம்ம எதுவும் உடனே சொல்லிக்கலாம். ஓகே இதெல்லாம் செல் பண்ணி ஆகணும், எதுக்கு இது இன்னும் வச்சுக்கிட்டு. F2 சேல். ஓகே ரெண்டுத்தையும் சேல் பண்ணியாச்சு. இப்போதான் முடிவு, அப்பதான் கிளீனே பண்ண பேச முடிவு. அப்ப ஆரம்பத்துல பேச கிளீன் பண்ணேன், அதுக்கப்புறமா திரும்ப இப்ப முடிவு அப்பதான் கிளீன் பண்ணேன். மிடில் எங்கேயும் கிளீன் பண்ணல. ஓகே இவனை வந்து அப்டேட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி காசு மட்டும் கலெக்ட் பண்ணணும். இவன் கும்மி அடிக்கிற மாதிரி, கும்மின்னு சொல்லணும் பாரு, மாவு அடிக்கிற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான். அங்க மட்டும் அவன் சுத்த இடத்துல மட்டும் மாவு வச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு சாஃப்டா இருக்கு. அப்படி பண்ணிருக்காங்க அனிமேஷன், பாருங்களேன். சுத்தி சுத்தி வந்தேனே அந்த ஆக்ஸ் பாவம் உடைய போகுது அந்த ஸ்பீட்லயே, அவ்வளவு ஃபாஸ்டா சுத்தம் பாருங்க. குடு 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 இன்னும் சுத்தம், அவ்வளவு ஆசை இருக்கு. ஓகே நாட் என்ன மணின்னு சொல்லிச்சேன். பேசுற நேரத்துல நான் ரொம்ப அப்டேட் போட்டேன் போல இருக்கு. 29 ஸ்பியோனினோ கோலுபினோ 27 லெவல்ல 29 மில்லியன். ஓகே இதெல்லாம் 12 மில்லியன் தான், பரவாயில்ல. ஓகே எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காசு கலெக்ட் பண்ணிடலாம். இந்த கேம்ல முடிக்க போலாம். எண்டிங் அப்ப காசை கலெக்ட் பண்ணோம். இந்த காலம் மட்டும்தான், எதுவும் மட்டும்தான் 105k per செகண்ட்ல இருக்கு. நான் அப்டேட் போட்டுருவேன், 105k பழசு மாதிரிதான் இருக்கு. ஓகே 3 மில்லியன் 4 மில்லியன் 17 மில்லியனா, என்னடா 45 போட்டு 22 மில்லியன் 84 மில்லியன். வாட்டாச் செம்ம ஓப்பி இந்த கால மாடு, எதுமோ மாடு செம்ம ஓப்பியா போயிடுச்சு. ஓகே இதுக்கும் அப்டேட் போட்டலாம், கேமோட எண்ட்ல. அதனால எல்லாம் சாப்பிடுங்க, நல்லா அவங்களோட ஷோ சாப்பிடுங்க. எதுக்கு தேவையில்லாம ஒரு மாடி கட்டி வச்சுன்னா பில்ட் சீனப், அதாவது மாடி கட்டினா வந்து பார்த்துப்பாங்க, என்னடா மாடிதான் கட்டிட்டாரு அப்போ நினைப்பாங்க. அதுக்குதான் சும்மா தான் கட்டினேன், ஏன்னா எந்த கேம்லயும் நான் கட்டிருக்க மாட்டேன், அதான் ஆக்சுவல் ரீசன். சும்மா இதுக்கு ஃபன் பண்ணோம், ஃபன் போட்டு வச்சேன், ஃபன். 1 பில்லியன் கேட்கறாங்க, இதுக்கு அப்டேட் பண்ணுவேன் இதெல்லாம். ஓகே ரீபூட் பண்ணிடலாமா. 10k சேர்ந்துச்சு சொல்ல வந்துட்டேன். 10k ஸ்பீடு, 1 லட்சம் ஸ்பீடு. 10k இல்லை 1 லட்சம் ஸ்பீடு சேர்ந்துச்சு. ஓகே இந்த காண்டி சுத்திக்கிட்டு இருக்கணும், நம்ம காசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு முடிச்சிடலாம். வேணா பேக்ரவுண்டுக்கு வேணா, வெளில வேணா. தக்காளி மட்டும் கலெக்ட் பண்ணிடலாம், எல்லா தக்காளியும். எண்டிங் அப்ப தக்காளி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும், அப்பயாச்சும் ஏதாச்சும் யூஸ் இருக்கான்னு பார்க்கணுமே. ஓகே வெயிட் பண்ணுங்க, தக்காளி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். என்னடா இது பெரிய தக்காளி ஒண்ணு இருக்கு, என்னடா இது கூட ஒண்ணு இருக்கு. ஒரு நிமிஷம் கைஸ், நான் 100 தான் வச்சிருக்கேன், இப்ப ரீபூட் பண்ணல, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் வெட்டுது. புட்டியா டொமேட்டோஸா, ஏங்க என்னங்க எண்ட் ஆஃப் தி கேம்ல வந்து இப்படி டொமேட்டோ போனேன்னு சொல்றாங்க, ஒன்னும் யூஸ் இல்ல சொல்ல. சரி கைஸ் அந்த கேமரா அந்த மாதிரி வச்சிருக்கேன், எதுக்கோ வச்சேன், சும்மா வச்சேன். செலஸ்டியல் ஸ்பான்டா, டே போன கேமே முடியும், செலஸ்டியல் இப்போ ஸ்பான் பண்ற அறிவு இல்லை. இது ஒண்ணு மாச்சிக்கிட்டு இருக்கு இந்த கூட. சரி வாங்க வெளில போய் பேக்ரவுண்ட்ல போட்டேன் முடிச்சுக்கலாம். ஓகே லாஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா முடிச்சிடலாம். என் ஆசைப்படி எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஓகே அப்கிரேட் எல்லாத்தையும் போட்டாச்சு. 10k 1 லட்சம் அப்கிரேட் பண்ணியாச்சா, இல்லையா பண்ணலையா இன்னும். ஓகே 9.5k வந்துட்டோம்.
முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த கேம் அந்த அளவுக்குலாம் டஃப்பா இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் நினச்சி பார்த்த அளவுக்கு டஃப்பா இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் ஈஸின்னே சொல்லுவேன். ஹார்ட் லெவலில் நான் ஈஸி லெவல்னு தருவேன். மஸ்ட் ட்ரையான்னு கேட்டிங்கன்னா ஓகே, மஸ்ட் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். ட்ரை பண்ணக்கூடிய கேம் நான் சொல்லுவேன். மற்றபடி மஸ்ட் ட்ரைலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிரெயின் தாட் கேம் மாதிரி தெரியும், ஒரு சிமுலேஷன் தான், ஒரு மாதிரியான சிமுலேஷன். எனக்கு அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் பிடிக்காது. கிராஃபிக்ஸ் ஒரு கண்டென்ட் நம்ம ஒரு கிராஃபிக்ஸ் அதெல்லாம் நான் விளையாடுவேன், மற்றபடி எதுவும் விளையாட மாட்டேங்கிறேன், ஆல்டர்னேட்டிவாக போடுறேன். ஓகே, ஃபேஸை காமிக்கலாம்னு நினச்சா பாருங்க, இந்த ஊட்டிக்கிட்டே இருக்கு. ஸ்டாப் பண்ணிடலாமா? ஃபேஸை இப்போ காமிக்கலாம். ஃபேஸை காமிச்சு முடிக்கலாம்னு பார்க்குறேன். ஓகே, இந்த கேம்ல பிடிச்ச ஓகே உங்ககிட்ட இந்த இதே பேசுறது ஏவி கேம் 2.0. பை 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 கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல உங்களோட வந்து மீட் பண்ணேன். அதாவது உங்ககிட்ட இந்த இதே பேசுறது ஏவி கேம் 2.0. கொஞ்சம் லேக் பண்ணதுக்கு சாரி. பை கைஸ்.